அவ்வளோதாங்க. இது கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம்ல. வெயில் வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் பூஜை நமக்கு தெரிஞ்சது செஞ்சாச்சு. ஒரு பிட்டு தண்ணி விடுங்க, தொடச்சிட்டு அப்புறம் வச்சுருவோம். இப்போ எடுங்க வீடியோ சாப்பிட்ல போட்டு இது வீடியோ போயிட்டுருக்கேன். வீடியோ போடுறேன். சரி விடுங்க, கும்பிட்டு சாப்பிட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவ்வளோதாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து வேலுக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு செய்யணுன்றதுனால வேலுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. இது வந்து முருகர் வந்து எங்களுக்கு கிஃப்டாக கிடச்சது, அதனால் அதை வச்சாச்சு. அப்புறம் 6 விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு அன்றைக்கி நமக்கு தெரிஞ்சது நம்ம இப்போ வேல் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தான் நம்ம செய்கிறோம். கொண்டுட்டு போயிடுறதுக்கு ஒன்று, அங்கே சாமி செலுத்துறதுக்கு ஒன்று. நான் உங்களுக்காக வேண்டேன். இது என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பாத யாத்திரை போகும்போது உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். ஓகே மக்களே. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு தவளை வச்சுருந்தேன்ல மக்களே, நான் வந்துட்டு வேல் எடுத்து கையில் வைக்கலாமா நான் தெரியலையே. இதுதான் வந்து நான் வாங்கின வேல் வந்து. இது வந்து யார் இதுக்கு காசு கொடுத்தானா, நிறையா டைம் நான் போய் கோயிலுக்கு போகும்போது விசாரிப்பேன். திருச்செந்தூரில் வாங்கணும்னு நினைப்பேன், ஊரில் போய் வாங்கணும்னு நினைப்பேன், பழனியில் வாங்கணும் போய், ஆனால் எங்கேயுமே என்னால் வாங்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக நான் வேண்டினது வந்து இந்த வருஷம் நடக்கிற அவளுக்காக, சின்னவளுக்காக லண்டன் கிளம்ப அவள் வேண்டுதல் வந்து நிறைவேறவே முடியல. ஏன்னா பணம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம் அவளுக்கு. அவள் எப்படியாவது போயாகணுன்றதுக்கு வந்துட்டா. ஆனால் அவளுக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து எனக்கு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 விஷயம் வந்து இந்த பாதயாத்திரையில் நடந்திருக்குன்றனால நான் அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அவளுக்காக வேண்டிட்டு கண்டிப்பாக அவள் லண்டன் போனால் வந்து அடுத்து நான் அவளுக்காக தான் வேண்டி நடக்கணுன்றேன். இந்த வருஷம் அவளுக்காக மட்டும்தான் நடக்கிறோம், பெரியவளுக்காகவும் நடக்கணும்னு வைங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்து நான் காசு கொண்டு வாங்க முடியதில்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் சொன்னாலேங்க ஒரு தடவை வீடியோ கூட சொல்லியிருப்பேன், போய் வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதா அப்படின்ட்டு. அப்புறம் எங்களுக்கு வேலை போச்சுனால அழுத சொன்னால கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கோ அப்படி சொல்லும்போது அவள் மாதம் சம்பளத்தில் தான் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரிங்க இப்போ வந்து 2வது சேலரி 3வது வாங்க போகிறா. ஃபஸ்ட்டு சேலரி எனக்கு பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன், அதில் அனுப்பிச்ச ஒரு 1000 ரூபாய் அனுப்ப சொன்னேன். அதில் தான் இந்த வேல் 2மே வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சாமி நம்பிக்கையே இல்லைனாலும் ஆனாலும் எங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் என்னால் வாங்க முடியல. இன்றைக்கி அவள் அனுப்பி அவள் கையால் தான் இந்த வேல் வாங்கணும்னு இருந்திருக்குது. அப்போனா பார்த்துக்கங்க, முருகனோட செயல் வந்து அவள் கையால் வந்து வேல் வாங்கி நான் கொண்டுட்டு போகணுன்னு இருந்திருக்கும் போல். அதனால தான் வந்து என்னால் இது வரைக்கும் வாங்க முடியல. ஓகே மக்களே. அப்புறம் வந்து இது எதனால் நான் நடக்கிறேன், பாப்பாவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இங்கேருந்து படிக்க போயிருக்கான்றது எங்களுக்கு தெரியும் ரொம்ப. ஏன்னா அவளுக்கு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த டைம் கல்யாணம் முடித்தோம், அப்போ வந்து லோனே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து அந்த லோன் கிடச்சி அவள் வந்து படிக்கிறதுக்கு போயிருக்கா. நான் வந்து அவள் என்னோட முயற்சின்னு சொல்லுவாள், ஆனால் நான் வந்து முருகனோட செயல் தான் சொல்லுவேன். ஏன்னா அது எல்லாருமே சொன்னாங்க எப்படி போக முடியும், நிறைய கூட உள்ளவங்க கூட சொல்லியிருக்காங்க அதெல்லாம் லோன்லாம் கிடைக்காது எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவளோட லட்சியமும் ஜெயிச்சிருச்சு, என்னோட லட்சியமும் ஜெயிச்சு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து முடியாது, அதெல்லாம் முடியாது, போக முடியாதுன்னு சொல்லும்போது அவள் வந்து இல்லை நான் போயே தீருவேன், எப்படியாவது போவேன்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் ட்ரை பண்ணி அவள் கஷ்டப்பட்டு அலைஞ்சி அலைஞ்சி லோன் வாங்கி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணா. நான் வந்து நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்மளால பணம் ஹெல்ப் பண்ண முடியும்,
அதை வாங்க முடியும். ஆனால் வந்து இது வந்து இதோட செயல் வந்து எவ்வளோ குழந்தைங்க போக முடியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ வந்து நான் ஆண்டவன் செயல் தான் நான் சொல்லுவேன். அவளுக்காக வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக என் பிள்ளை எப்படியாச்சும் நீங்கள் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அவளும் லண்டன் போயிட்டா. லண்டன் போயிட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில நம்ம வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ வேலையும் கிடச்சி பார்ட் டைமில் வேலை செஞ்சு அதில் கிடைச்ச முதல் சம்பளத்தில் தான் கரெக்டாக நான் பாத யாத்திரை போக ஒரு வாரம் முன்னாடி அவளுக்கு சேலரி கிடச்சி எனக்கு இந்த பணத்தை அனுப்பிச்சி விட்டா நான் வேல் வாங்கியிருக்கேன். மிச்ச காசு யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வேலை இல்லாத தெரிஞ்சு போச்சு. ஆனால் வந்துட்டு நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தைய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுங்க செய்ய வேண்டிய முயற்சியை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க போய் அவங்களோட லட்சியத்தை வந்து முக்கால்வாசி தாண்டிட்டா, இன்னும் ஒரு கால்வாசி தாண்டி படித்து முடிச்ச ஒரு வேலை வாங்கிட்டான்னா அதுக்காக நான் வேண்டிட்டு நடக்க போகிறேன். ஓகே மக்களே, நீங்களும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அவள் சொன்ன மாதிரி வந்து முயற்சியும் வேணும். என்னோட இது சாமி நம்பிக்கை. நமக்கு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாமி தான் அடுத்து, நமக்கு கடைசி வந்து சாமி தான். எதுவும் முடியலை அப்படின்னு சொல்லும்போது சாமியை தான் நம்ப வேண்டுவோம். அதுவும் நடந்திருக்கு. எனக்கு 2 நம்பிக்கையும் இருக்குது. அவளோட முயற்சியும் ஜெயிச்சிருச்சு, என்னோட வேண்டுதலும் பழிச்சிருச்சு. அந்த வேண்டுதலுக்காக நான் பாத யாத்திரை எடுக்க போகிறேன். உங்களுக்கும் யாருக்கு என்ன வேண்டுதல்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்காகவும் நான் வேண்டிட்டு நடக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்துக்குமே நல்லது நடக்குன்றது அந்த முருகனோட செயல் இருக்குது. ஓகே மக்களே, நீங்களும் வேண்டிக்கங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும்.